கண்டா கடமா காத்துக்கையா சரண பாபா. நான் வேலை இல்லாத இருக்க மாட்டேன் முருகா. எனக்கு வேலை கொடு முருகா. வேலையா? என்ன வேலை? என்ன வேலை உனக்கு வேணும்? வெற்றிவே வேலுக்கு வேலை வந்து விட்டது. என் கடன் தொல்லை எல்லாம் தீர போகிறது. நான் வரட்டுமா? கடவுளுக்குள்ளே கலவரம் இருக்கிறாமா? என்ன மோசம் செய்து விட்டாய் முருகா. ஆமா, நான் என்ன செய்த? தங்க வேலை என்று சொன்னாய். சேட்டு கடைக்கு 8 போய் வைக்கிறான்னு பார்த்தா தகர வேலை. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா முருகா. அப்படியா? போலீஸ் தேடி கொண்டு இருக்கிறது என்ன? கொஞ்ச நேரம் ஒதுங்கிதான் சொன்னேன். ஆமா, இந்த வேலை கொண்டு போய் எங்க வச்சு நான் என்ன செய்வது சுவாமி? மாதமானால் வீட்டு வாடகை கட்ட வேண்டும், கரண்ட் பில் கட்ட வேண்டும், சிலிண்டர் எடுக்க வேண்டும், பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும். ஆமா, எவ்வளவு சக்தியா? எவ்வளவு பணம் வேணும்? ஆமா, மொத்தம் சொல்லு. ஒரு 20,000 வரும். ஆமா, நான் காட்டி கொடுக்கிறேன். முந்த நேற்று வாங்கின 20 ரூபாயே ஒன்னும் கொடுக்காது. கம்மியா போதா? தண்ணி பாசம் இல்ல. அதனால என்னமா அதெல்லாம் கேட்கல. குடும்பத்துல அனைவரும் நலமா சேமமானு கேட்கிறேன். நாங்கள் அனைவரும் சுவாமமே 16 பெற்று பேருடன் வாழ்க. 1-2 பேத்துக்கிட்டே லோல் போட்டு கிடந்து 16 பேத்துக்கு லோல் போட்டு கிடறாண்டியா? யார் பாத்தியா? அது இல்லையா பண்ணி உன்னை 16 பிள்ளைங்களை பெற்றுக்க சொல்ல. ஒரு மனுஷனா பிறந்தா 16 செல்வம் 16 செல்வமுடன் இருந்து நீ பிறந்துட்டுனா உனக்கு எந்த குறையும் வராது. எனக்கு அகோலம் செல்வம் தான் தெரியும். 16 செல்வம் தெரியாது. அகோலம் செல்வம் முன்னாலேயே இல்ல. ஏண்டா என்ன இல்ல? 16 செல்வம்னா 16 செல்வத்துடன் இருந்திருக்கு. நான் கூட முன்னாள் தானே காட்டுமா? அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாதா? இல்லன்ற மாதிரி தெரியும். எப்படியோ ஜெகா வாங்குறமா? வாங்கத்தே முன்னாள் தான் ஜெகா. ரைட்டு. அதிக பிரச்சனை அதிக தனமா பேசக்கூடாது. சரிம்மா. நல்லம்மா இருக்கிறியா நீ? எந்த குறை இல்லம்மா. எந்த குறை இல்ல. சந்தோஷமா இருக்கிற. இன்னும் ஆய் வச்சா அழ வருது. ஆய் வருதா? ஏமா நல்லா கேட்டாங்க. நல்லா இருக்குண்ணா. பாக்குறவங்களுக்கு தான் நல்லா இருக்கு. மனசுக்குள்ள அப்படியே குமுறு இருக்கிறோம். மனசு குமுறுதா? ஆமாண்ட வேதனையா இருக்குதா? மனசுக்குள்ளே குமுறாது. வெளியே கொட்டுமா? வெளியே கொட்டு. என்னால கொட்ட முடியலையே. டேய், ஆள் வச்சாவது தள்ளி விடுமா? எதுக்கு? வண்டி வண்டியா கிடக்குது உள்ள. என்னமா வாய மூடி. ஒரு வார காலமாவது என்னுடைய சாமி என்னை வந்து பார்த்து. ஓ, நீ ஒரு வாரமா அத்தை சொல்றியா? நீ வேற என்ன நினைக்கிற? ஆமாமா, பக்தருக்கு காத்து கொடுக்கறது போறாரு. தாலி கட்டிய மனைவி இருக்காளே அப்படின்னு வந்து பாக்குறாரா? ஒரு வாரம் வந்தா ஒரு வாரம். என்னப்பா அவருக்கு குடும்பம்? ஏற்கமே அவருக்கு இல்லடா. அவருக்கு ஏக்கல வரனால எனக்கு தூக்கம் இல்ல. ஒரு வாரம் ஆகுது அவருடைய முகத்தை பார்த்து. வரல தூக்கம், கை கால்லாம் ஒரே வீக்கம். அவர் இல்லாம ஒரு சனமும் என்னால இருக்க முடியல. எல்லாம் நீ கொடுக்குற செல்லமா? ஒரு வாரம் மொத்தம் தக்க வரல போய் அத்தா அப்படின்னு கட்டி கொடுங்க. ஒரு கதி அவர் கூட பேசுறேன். அவரே இல்ல என்னோட எப்படி அவங்களுக்கெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணுமா? விட்டு கொடுத்தா அப்படிதான் போவாங்க. அதனால இன்னைக்கு வந்தா நீயும் பேசாத, நானும் பேச மாட்டேன். ஆமாண்டா. ஆமா, நான் பேசத்தானே அவர் ஒரு முடிவு எடுத்துருவோம். முடிவு எடுத்துட்டு ஆமா வந்தா நான் பேசுவேன். நான் கூட பேச மாட்டேமா? வரல கேள்வி நான் வந்த உடனே பார்த்தது ஓடி வந்து காத்திலே படைக்கூடியவன் அவதியோடு அவங்க கொண்டிருக்கிறாளே என்னவென்றே புரியவில்லையே. ஒரே எலி சேர்த்த நாட்கள் பக்கத்தில் இருந்தாரே அறிவு. அறிவு உனதாண்டா கோபம் பேச மாட்டேன். என்னாச்சு உனக்கு? ஏன் பேச மாட்டேன்? என்ன ஊமையாட? என்னதான் நடந்தது? பேசுறா உனதாண்டா பேச மாட்டேமா? அது இப்ப என்ன சொன்ன? பேச மாட்டேன். அது என்னாச்சு? என்ன பேச மாட்டேன்னு சொன்ன என்னாச்சு? எடுத்து சாப்பிட்டாங்க. அப்படியா? ஏன் பேச மாட்டேன்? பேச மாட்டேன்னா பேச மாட்டேங்க. என்ன பேசுறிய? நான் ஒண்ணும் பேசல, பேச மாட்டேன்னு சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. சொல்லிக்கிறியா? பின்னா வாங்க நீ கூப்பிட்டா வந்துருந்தா என்ன வந்துட்டா வரமாட்டேன்னு சொன்ன. ஆமா, இத வந்துட்டியே. வருவா ஏன் சௌகரியா? பேசுவா ஏன் சௌகரியா? அப்படியா? ஆமா, சரி பேசாச்சா? பேசுவேங்க. நான் வந்திருப்பதாக உடைய மனைவிற்கா தேவியானை. ஆமா, அவளுக்கு உரைத்து விடு. கோபமாக்குறாங்க அம்மா. கோபமா? உன் மேல கோபமாக்குறாங்க. என் பேர்லையா? என்ன கோபம்? சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சொல்லிடுவேன். ஏடா நான் வந்திருப்பதாக சொல்றா போய் சொல்லுவா. அம்மா சாமி வந்திருக்கிறேன். பேச மாட்டேன் சொல்லியா? கொஞ்சம் சொல்லிட்டேன். கோபமா இருக்குன்னு சொல்லிட்டுமா? ஆனா அவரு பேசிட்டாருமா. பேச மாட்டேன்னு சொல்லிங்கிறேன். நான் ஒன்னும் பேசல. என்ன சொல்றான்?
எனக்கு என்ன இங்க வேலை? புறப்படுகிறேன். ஆமா, எனக்கு அதுதானே வேலை. ஏண்டா நான் பொம்பளைக்கு சமாச்சாரம் பேசிட்டு தானே நான் உடனே சாமின்றா ஒரு அண்ணா இங்க நல்லா செய்யுங்க வேலை. ஆமா பெண்ணு டாபர் மாமா நான் ஒரு வாரம் அவர் இல்லாம நான் என்ன வேதனைப்பட்டேன்னு அவருக்கு சொன்னா தெரியும். வேதனை இந்த பொம்பளைங்க திரும்பவே மாட்டிக்க மாட்டீங்க. ஆம்பளை அம்மாட்டி சண்டைக்கு மட்டும் பஞ்சாயத்துக்கு போகவே கூடாது. சரிங்களா? பஞ்சாயத்து பண்றவங்க அடுத்து நின்று கிடப்பான். இவங்க 2 பேரும் ஒண்ணா போடுவாங்க. அப்படி இல்ல, ஒரு வாரமா எனக்கு உடல் இல்ல சரியில்லை. சுவாமிக்கு சொன்ன தெரியும். என்னடா என்னாச்சு? அம்மாவை நாய் கடிச்சிச்சு. அடப்பாவி, என்ன போடா நாய் கடிச்சு பாரு. கிடையாது உடல் இல்ல சரியில்லைன்னு சொல்லி சாமி கிட்ட. நாய் கடிச்சுனா நாய் செத்துடும். அந்த அளவுக்கு விஷம் உடம்புல விஷமா ஆளை பார்த்தாலே தெரியும். ஒரு வாரமா சொல்றேன். ஒரு வாரமா அம்மா உடம்பு சரியில்லை ஐயா. சரியில்லை. அதே மாதிரி கத்தி கிடக்குது. என்னாச்சு? என்ன நடந்தது? மூஞ்ச பாரு. ஏடா சரி. டேய் அறிவே, நான் இல்லாத நேரத்திலே என்னதான் நடந்தது? இன்னத்தை சொல்லுவோம் ஐயா, இன்னத்தை சொல்லுவோம். திங்கள் ஒன்று நான் வேறல விட்டுட்டேன். எங்கடா வர்ற? ஒண்ணு சொல்றேன் மகன் வரல. சுவாமிக்கு ஒரு வாரம் என்னன்னு சொல்லணும். வெள்ள விடுறா. சரி. திங்கள் ஒன்று ரெண்டாவது விட்டோமா? புறத்தே வேணாம். நீ பாடிக்கிட்டே நான் விரல விட்டுக்கிட்டே இருப்பேன். எப்படி விடுற வெள்ள? அப்படி விடுற திரும்பியா? ஐயா சரி. திங்கள் ஒன்று செவ்வாய் 2 புதன் 3 வியாழன் 4 வெள்ளி 5 நாளா அடக்க காத்தே கொஞ்சம் 5 நாளா அடக்க காத்தே கொஞ்சம் வெள்ளமே. ஒரு நாளா 2 நாளா? என்னடா ஒண்ணு செவரா? உடல் சரியில்லை சொல்றேன். ஆனா உன்ன மாதிரி காய்ச்சல் வராது நான் கேட்டு கூச்சல் போட்டு கிடக்கு. திங்கள் 1 செவ்வாய் 2 புதன் 3 வியாழன் 4 வெள்ளி 5 நாளா அடிக்கிற காய்ச்சல் கொஞ்சம் நெஞ்சு கிடையாது ஐயா. 5 நாளா போட்டு காய்ச்சல் ஓவரா? ஏன்னா எதுக்காக இருக்கிற வைத்தியர்? வைத்தியரே கூட்டிட்டு போறாரு. பாத்தமே வைத்தியரே. வைத்தியரே போய் கேட்டதுக்கு அம்மாவுக்கு வாத்துன்னு சொல்லிட்டாரு. வாதமா? ஆமா ஐயா. அப்படியே சொல்லிட்டாரு. சரி, யோசியம் பாத்தீங்களா? யோசிச்சு கேட்டா ஐயா. யோசியாரே தோஷம் என்றாலே தோஷம் என்றாலே ஜோசியரை கூப்பிட்டு அம்மா பட்டு படிக்கிறாங்களே அப்படின்னு அம்மா ஜாதகத்தை எடுத்து ஜோசியர் எனக்கு கொடுத்தா ஐயா. அவர் வாங்கி பார்த்துட்டு ராகு கேது பாக்குறா, சூரிய சுக்கர பாக்குறா, இவன் அவனை பாக்குறான், அவன் இவனை பாக்குறாங்க. அம்மாவை யாரும் பார்த்து பாடு இல்ல, குணமாடு பாடு இல்ல. யாரு பாக்குற? நான் உன்ன பாக்குறேன், நீ என்ன பாக்குற? ஆபரேட்டர் போய் ஓடி பார்த்து கொடுத்தாலும் ஓடிக்கலாம் பாக்குறான். அவனுக்கு அந்த காதல் திருமணம் என்றால் அது எனக்கு தானே தெரியும். ஆமா, காசல் தீர வேண்டும். என்ன பார்த்த உடனே காதல் ஓடிவிடும். ஆமா, அதேதான். சரி, எப்படியோ வந்து பேச முடியுமா? முடியாதா? முடியாது முடியாது முடியாதா? சுவாமி பார்த்தாயடா, குடும்ப தகராறு வரக்கூடாது. சுவாமி அவர்களே எதற்காக இந்த கிணத்துல வாழ்த்தேன் தெரியுமா? இதாண்டா குளிர்ச்சியான கிணம். அப்படின்னா இந்த கிணத்தில் இருப்பது என்ன தெரியுமா? இந்த கிணத்தில் இருப்பது சூரியன், சூரிய கலசம். ஆமா, இந்த கிணத்துல வாழ்த்தினால் நீ எரிந்து சாம்பலாக போய்விடுவாய். ஆமாண்டா, இந்த கிணத்திலே வாழ்த்தினேன். நல்ல சாமி, எப்போது பார்த்தாலும் குளிர்ச்சியாகவே இருக்க வேண்டும். குளிர்ச்சியாகவே இருக்க வேண்டும். என்னடா கோவம் புகழ்ச்சி விட்டீங்க? அநியாயம் பண்றாங்க.
என்னடா பொங்கல் வேஸ்கார் வந்தா மட்டும் மாணவரியா போகாடினா கலர் கலரா லைட் போடுறான். ஆம்பளைக்கு வரும்போது வெளியால விட்டு தூங்கிக்கிறான். ராஸ்கோட். டேய் அருவி வாங்கி நாங்கள் ஓயா சீ மச்சான கண்டு. இப்பொழுது நாங்கள் இருவர் யாரு கணவன் மனைவி. ஆமாங்க. இருவரும் ஒன்றாக இருக்கிறோம். கொஞ்ச நேரம் ஆலோசனை செய்ய வேண்டும். 200 வார்த்தை உடைக்க வேண்டும், பேச வேண்டும். அதனால நீ கொஞ்சம் விலகிருப்பா. என்னப்பா போக வேண்டும், நீங்கள் பேச வேண்டும், அவன் புகை அடிக்க வேண்டும், கொஞ்ச நேரம் தூங்க வேண்டும். ஒதுங்கடா ஒதுங்கடா போடா. இனிமேல் இந்த வேலைவனுக்கு வேலை இல்லை. வேலைக்கு வேலை இல்ல, வேலைக்கு தான் வேலை. வேலைக்கு தான் வேலையா? முருகா கட்டா கடம்பா காத்துக்கையா சரண பாபா, நான் வேலை இல்லாத இருக்க மாட்டேன் முருகா. எனக்கு வேலை கொடு முருகா. வேலையா? என்ன வேலை? என்ன வேலை உனக்கு வேணா? என்னடா வேலைனா? குடு முருகா, வேலை குடு. வேலை வேலைனா நான் என்ன இது வேலையா? வேலைடா. வேலா? ஆமாப்பா. என்ன வேல்? தங்கவேல். தங்கவேல் அவரு பிள்ளைந்தாங்க சித்தாத்தூர் தங்கவேல் அவரு எடுத்து விட்டாரு. ஆனா வந்த உடனே 4 பேர் அதை பத்தி பேசிக்கிறாங்க. ஆமா ஆமா. தங்கவேல் பிரகாஷ் அவங்களாம் வந்து வண்டிக்கார தங்க நாடகம் ஆடுவோம்னு பேசிக்கிறாங்க. எப்படி எல்லாம் பேர் எடுத்தாங்க, அவர் போய் சேர்ந்து விட்டார்கள். ஏண்டா அந்த பஞ்சவேல் இல்ல, சக்தி வேலப்பா. சக்தி வேலா? என் தாய் கொடுத்த சக்தி வேல். அவரு வேற கப்பல் இருக்கிறாருங்க. யாரு? சக்தி வேலு. சக்தி வேலா மாமத்துல இருக்கிறவனா? அந்த சக்தி வேலா செஞ்சு கப்பல் இருக்கிறாரு. அண்ணா இதுக்கு பேரு சக்தி வேலுண்ணா. ஓ இது தங்க வேலா? தங்க வேல். என் தாய் கொடுத்த சக்தி வேல். வெற்றி வேல். வேலுக்கு வேலை வந்து விட்டது. என் கடன் தொல்லை எல்லாம் தீர போகிறது. நான் வரட்டுமா? இப்பொழுது தெரியாது. சரி போ. உங்களுக்கு பின்னால் தான். ஆமாடா. கடவுளுக்குள்ளே கலவரம் இருக்கிறாமா? என்ன மோசம் செய்து விட்டாயே முருகா? ஆமா. நான் என்ன செய்த? தங்க வேலைன்னு சொன்னாய். சேட்டு கடைக்கு எடுத்து போய் வைக்கிறான்னு பார்த்தா இது தகர வேலை. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா முருகா. அப்படியா? போலீஸ் தேடி கொண்டு இருக்கிறது என்ன? ஆமா. நேத்துல எந்த ஆயால போன் பண்றாங்க? ஹலோ அண்ணா எதுக்கு வந்துருக்கீங்களா? உங்க ஆனா ஹலோ ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ரோஜன் நாடு மிருதுக்கர் ஜோதி தான் ஐயா பேசுறேன். ஆமா ஐயா, ரமேஷ் எங்க அண்ணன் தான் ஐயா. நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிக்கு தான் ஐயா. அப்படிங்களா? சேட்டு கடைக்கு போனாரா? சேட்டு கடையா? ஆமா, வேலை கையில வச்சிருக்கிறாரு ஐயா. அப்படிங்களா? ஐயா நாங்க வந்து வேட்டாங்குளத்துல தான் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறேங்க. இப்ப ஒரு காட்சியில தான் இருக்கிறாரு, மேடையில இருக்கிறாரு ஐயா. ஆமா. நீங்க எங்க வந்து இருக்கிறீங்க? அப்படியே வந்து வாடி முடிச்சு வாங்க ஐயா. நான் சொல்லி வைக்கிட்டு அண்ணன் அண்ணா இன்ஸ்பெக்டர் வராரு நான் உங்களை பாக்குறதுக்கு. தம்பியா நீலா? தம்பியா நீ கேக்குறேன்? அண்ணன் இருக்கிற காட்டி கொடுக்கலாமா? தம்பியா நீ உன்னை நம்பி என்ன பண்றது? நம்பி என்னத்த பண்றது? நான் என்ன பண்ணிட்டீங்க? சரி வேலை அடி வைக்கலான்னு போனோமா? தகர வேலைக்கு வராச்சு பார்த்துட்டு என்ன தேடி வரோம் ஐயா. ஏண்டா கொஞ்ச நேரம் ஒதுங்குறான்னு சொன்னேன். ஆமா. இந்த வேலை கொண்டு போய் எங்க வச்சு நான் என்ன செய்வது சுவாமி? மாதமானால் வீட்டு வாடகை கட்ட வேண்டும், கரண்ட் பில் கட்ட வேண்டும், வருத்தப்பட வேண்டாம். சிலிண்டர் எடுக்க வேண்டும், வருத்தப்பட வேண்டாம். பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும். தானே? ஆமா. இவனுடைய சக்தியா? எவ்வளவு பணம் வேணும்? ஆமா. மொத்தம் சொல்லு. ஒரு 20,000 வரும். தானே? ஆமா. நான் காட்டி கொடுக்கிறேன். முந்த நேற்று வாங்கின 20 ரூபாயே ஒண்ணும் கொடுக்காது. நீ 20,000 எனக்கு தரப்போகிறாய். ஆஹா. ஊத்துவதற்கு ஒரு அளவு வேண்டாமா? முருகா நீ இந்த அளவுக்கு ஊத்துவாய். காட்களிப்பே வந்து சேரும். போ சாமி. என்னால முடியல. நான் புறப்பட போகிறேன். காட்சிகளுக்கு அவர் ஊத்துறாரு தோசை நான் வெளியே வந்தால்தான் டீ உள்ளே போகிறது. விரைவில் சென்று விடலாம். கை வைக்கமா அந்த எல்லாரும் கை தூக்கி கிடக்குறேன். நான் சென்று காட்சி கொடுத்துட்டு என்ன கேட்டேன்? அவர் ஊத்துறாரு தோசை ஊத்துறாரு. இல்ல இல்ல அதெல்லாம் உனக்கு தெரியாது. சொல்லுங்க. நான் வருவரை மனைவி இருக்கிற தேவையானே இவளுக்கு துணையாக இருந்து வரும். நான் பார்த்துக் கொள்கிறேன். மணியா வரவே கூடாது. வினையாக இருக்க மாட்டேன், துணையாகத்தான் இருப்பேன். புறப்படுறது தேவையானே
பக்தருக்கு காட்சி கொடுக்க போறீங்களா? ஆமாம்பா. தினந்தோறும் பக்தருக்கு காட்சி கொடுக்குறேன்னு போறீங்க. நீங்க எப்படிதான் காட்சி கொடுக்குறேன்னு நான் இது வரையிலும் பார்த்தே கிடையாது. அதனால நான் அம்மா கூட வரேன். அங்கு யாருமே வரக்கூடாது. காட்சி கொடுத்து நான் மட்டும் தனியாக சென்றுதான் காட்சியளிக்க வேண்டும். ஏன் நாங்க அந்த குறுக்கு நின்றுமா? காட்சியளிக்கும் நேரத்திலே நான் எப்படி செல்வேன்? யாருக்குமே தெரியாது. அப்படியா? உடைய கண்களுக்கே தெரியாதுடா. உடைய கண் என்ன கண்? பூனக்கண். உங்களுக்கு இருப்பது ஞானக்கண். ஞானக்கண். ஓ மை காட். அதனால தான் உரைக்கிறேன். அப்படியா? சென்று வாருங்கள். வரட்டும். பக்தருக்கு காட்சி கொடுத்து விட்டு வாருங்கள். அன்பு சுவாமி சொல்லி வச்சு போட்டு கேட்காங்க. என்ன நம்மள கூட வேணுன்றாரு? அதானே. டேய் எனக்கு சந்தேகம் வந்துட்டு சொல்லுமா. பெண்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஆமா. சந்தேகம் வந்தா விடக்கூடாது. என் புருஷனுக்கு என்னமோ அங்க நடக்கிறது. என் சுவாமி என்னை விட்டுட்டு தனிமையில போறேன்னா பக்தருக்கு காட்சி கொடுக்க போறாரு. அந்த காட்சி கொடுக்குற காட்சி நாங்க பாக்கணும்னு சொன்னா வச்சு பேசுகிறார். பொடி வச்சு வேணான்னு சொல்லுறேன். பொடி வச்சு பேசுறேன். ஆமாண்டா வச்சு பேசுறாரு. ஆமா, பொடி கடை வச்சுக்கிறாரு. பொடி வச்சு கிடிக்கிறார். வார்த்தை வச்சு பேசுறாரு. வேண்டாம் போது எனக்கு சந்தேகம் வந்து அதானே. அவர் எங்க போறாரு? வேணாம்னா அளவு கடத்த சந்தேகம். ஆமா. அவர் எங்க போக கூடாது சொல்றாரு அங்கதான் போகணும். அவர் என்னதான் செய்யறாரு பார்க்கணும். பின் தொடர்ந்து பார்க்கணும். புறப்படி. வாழோ